Hello my dear friends, welcome back to JEE Tamila. இன்னைக்கு இந்த செஷன்ல JEE Mains 7th January 2nd shift 2020ல கேட்கப்பட்ட ஒரு क्वेश्चन தான் பார்க்க போறோம். The balancing length for a cell is 560 cm in a potentiometer experiment. When an external resistance of 10 ohm is connected in parallel to the cell, the balancing length changes by 60 cm if the internal resistance of the cell is n by 10 ohm, where n is an integer, then value of n is. இந்த கொஸ்டினை தமிழ்ல பார்க்கலாம். மின்னழுத்தமானி சோதனையில் மின்கலத்தின் சமன் செய் நீளம் 560 சென்டிமீட்டர். ஒரு வெளிப்புற மின்தடை 10 ஓம் மின்கலத்துக்கு இணையாக இணைக்கப்படும் போது சமன் செய் நீளம் 60 சென்டிமீட்டராக மாறுகிறது. மின்கலத்தின் அக மின்தடை n by 10 ஓமாக இருந்தால் n ஒரு முழு எண் எனில் n இன் மதிப்பு. இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, வெறும் அக மின்தடையை கால்குலேட் பண்றதுன்னா நமக்கு ஃபார்முலா இருக்கு, நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி கேட்டிருந்தா அது ஆர்டினரி சம். ஆனா இங்க n by 10 அப்படின்னு அகமின் தடையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்படி கொஞ்சம் சுத்தி கேட்டாங்கன்னா அது JEE சம். இப்ப சொல்யூஷன் பார்க்கலாமா? இங்க சர்க்யூட்ல பாருங்க, ரெண்டு படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, அங்க எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்ல, வெளியில இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிற அந்த மின் தடை இல்ல. அப்படி இல்லாத போது நமக்கு கிடைக்கிற பேலன்சிங் லெங்த், அதாவது சமன் செய் நீளம் எவ்வளவு இருக்கு? 560 சென்டிமீட்டர். ஓகே, 560 சென்டிமீட்டரை நம்ம L1 எடுத்துக்கலாமா? சோ L1 is equal to 560 சென்டிமீட்டர். இப்ப பாருங்க, R 10 ஓம் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு கிடைக்கிற சமன் செய் நீளம் 60 சென்டிமீட்டராக இருக்கும்னு போட்டிருக்காங்க. அப்போ 560ல இருந்து 60 என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். இப்போ நமக்கு கிடைக்கிற L2 வேல்யூ எவ்வளவு? 500 சென்டிமீட்டர். இப்போ அகமின் தடையை கண்டுபிடிக்கலாமா? சோ அகமின் தடை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு என்ன? R is equal to R into L1 by L2 minus 1. இங்க நமக்கு R வேல்யூ தெரியும், L1 வேல்யூ தெரியும், L2 வேல்யூ தெரியும். சோ டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். So R is equal to R உடைய வேல்யூ 10 தானே? So 10 into 560 into 10 power minus 2 divided by 500 into 10 power minus 2 minus 1. இந்த 10 power minus 2 10 power minus 2 கேன்சல் பண்ணிடலாம். 560ல இருக்கிற ஒரு 0வும் 500ல இருக்கிற லாஸ்ட் 0வும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? R is equal to 10 into 56 divided by 50 minus 1. So R is equal to 10 into, இப்போ LCM எடுங்க, 56 minus 50 by 50. 56 minus 50 னா எவ்வளவு வரும்? 6 தானே? So 6 by 50, ரைட்டா? R is equal to 10 into 6 by 50 is equal to 1.2 ohm. இப்போ நம்ம அகமின் தடையினுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, R is equal to n by 10. ஓகே, சோ நம்ம இப்ப கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளவு? 1.2 ohm. இப்போ n வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? சோ n by 10 is equal to 1.2 ohm. அப்போ n is equal to 1.2 into 10, which is equal to 12. Okay, so 12 is the right answer. So next sessionல இன்னொரு JEE சம்மோட உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you for watching.